வாங்க முருங்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பருப்பை வந்து குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 வாட்டி நல்லா பருப்பை கழுவிக்கோங்க. நான் முருங்கீரை வந்து முதல்ல பறித்து எடுத்து வச்சுருந்தேன். முருங்கீரை பறிக்கிறது கஷ்டம்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம கருகாப்பில் உருவ மாதிரி நீங்கள் உருவி வச்சுக்கோங்க. நீங்கள் கழுவும் போதே அந்த தண்டெல்லாம் கீழே நிற்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த தண்ணியை. மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா குக்கர்லேருந்து தண்ணி வெளியில் வந்துச்சுன்னா மஞ்சளாக தெரியும். அதனால தான் சொன்னேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் சரியாக பேச முடியல, சாரி ஃபார் தட். அப்புறமா நம்ம அதுக்குள்ளே தாளிப்புக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ஆயில், கடுகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஜீரகம், கருகு அது மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் அதே மாதிரி சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு அது சின்ன வெங்காயமும் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மண் இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கருவேப்பில், மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் அதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வணக்கிக்கோங்க. நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி தண்டு வந்து தண்ணியில் வந்து நின்றுக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தண்டு வந்து சாம்பாரில் இருக்கும் அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க. கீரையிலேருந்து தண்ணி வந்து வடியும். அந்த தண்ணி வந்து நீங்கள் 2 நிமிஷம் வணக்குனீங்கனாலே அந்த தண்ணி இதை ட்ரை ஆயிரும். ட்ரை ஆன வாட்டி நம்ம வந்து பருப்பு வந்து கொட்டிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே வணங்குச்சு அப்படின்னா ஓகே. இல்லை தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வந்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் கீரையை. நான் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்குற மாதிரி நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து சாப்பாடு வடிகட்டி தான் சாப்பிடுவோம். அதுதான் சரி காமிக்கலான்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். இது வந்து கீரை வேந்த வாட்டி நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டால் போதும். அதுக்கு முன்னாடி போட தேவையில்லை. நான் வந்து ஆச்சி பிராண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ நீங்கள் அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே குக்கரில் வந்து பருப்பு வந்து கடைஞ்சி இதில் வந்து போட்டுட்டேன். பருப்பு வந்து கொஞ்சம் நரவுத்துறலாம் வந்து கடைஞ்சிருந்தேன். நீங்கள் நைஸாக வேணுன்னா நீங்கள் நைஸாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வேக வச்சு இறக்கிடுங்க. அவ்வளோதான். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.